வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, சங்கீதம் 118வது சங்கீதத்தில் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். பிரியமானவர்களே, இந்த நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தர் இரட்சிப்பாய் இருந்தால் அவருடைய செய்கைகளை தொடர்ந்து அறிவிக்க, அடியன் பலவீனப்பட்ட பொழுது சபை மக்கள், விசுவாச குடும்பங்கள், உறவினர்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்தீர்கள், அநேகர் உதவி செய்தீர்கள். உங்கள் அன்புக்கும் ஜெபத்திற்கும் உதவிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனமகிழ்ச்சி நாள். ஒருவேளை நான் கலந்து கொள்ள முடியவில்லை. நான் ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இருந்தால் என் இருதயம் ஆராதனை காரியங்களை யோசித்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமாய் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்க தேவன் அனுகிரகம் செய்வார். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் இந்த நெருக்கமான சூழ்நிலையில் உதவி செய்த, ஜெபித்த கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் விசேஷமாய் அடியனோடு ஹாஸ்பிட்டலே இருந்து இந்த 4 நாட்களும் பிரயாசப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெபித்துக்கிறேன். சீக்கிரமாய் கர்த்தருக்கு சித்தமானால் வந்து நாம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. ஆமென், ஆமென்.